நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு இடைப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய வேதாகமம் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு என்று சொல்லி. இந்த பழைய ஏற்பாடு முழுவதுமாக இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்தினுடைய வரலாற்றை பற்றி தான் பேசுகிறது. இந்த இஸ்ரவேல் என்ற தேசம் ஆதியாகமத்திலே உருவாக்கப்படுகிறது. இந்த தேசம் உருவாக்கப்படுவதற்கு 4 முக்கிய நபர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார், பயன்படுத்துகிறார். அது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் மட்டுமாக, அதாவது ஆதியாகமத்தின் புத்தகம் நிறைவாகும் மட்டுமாக இந்த 4 நபர்களுடைய வாழ்க்கையை பற்றி தான் பேசுகிறது. பின்பு இந்த 4 நபர்களிலிருந்து உருவாக்கப்பட்ட இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு தான் பழைய ஏற்பாடு முழுவதுமாக நாம் பார்க்கிறோம். ஆக இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாற்றுக்கு பின்னணியில் இந்த 4 முக்கியமான மனிதர்கள் இருக்கிறார்கள். வேதாகமத்தில் பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம், தேவனே தம்மை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுகிற பொழுது நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லுகிறார். எங்கேயாவது நான் யோசேப்பின் தேவன் என்று சொல்லி அவர் சொன்னதாக நாம் பார்க்க முடியாது. இதை குறித்து யோசித்து பார்க்கிற பொழுது இந்த 4 மனிதர்களில் அதிகமாய் உடைக்கப்பட்ட ஒரு மனிதன், சிறுமைப்பட்ட மனிதன், அவமானப்பட்ட மனிதன், துன்பப்படுத்தப்பட்ட மனிதன், தனிமைப்படுத்தப்பட்ட மனிதன், குற்றம் சாட்டப்பட்ட மனிதன், வெறுக்கப்பட்ட மனிதன் யார் என்று சொல்லி பார்ப்போமே என்றால் யோசேப்பு தான். அது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறத்தில் இந்த 4 பேரில், அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லக்கூடிய யோசேப்பு என்று சொல்லக்கூடிய இந்த 4 நபர்களில் குற்றம் சாட்டப்பட முடியாத அளவுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் இறுதி மட்டும் குற்றம் சாட்டப்பட முடியாத அளவுக்கு வாழ்ந்த ஒரு மனிதன் யார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால் யோசேப்பு. இந்த யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவ நிழல் சாயலாக காணப்படுகிறான் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அதில் உண்மை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் இந்த யோசேப்பு தாவீதனுடைய வாழ்க்கைக்கு ஒப்பாக, தானியேலுடைய வாழ்க்கைக்கு ஒப்பாக இவனுடைய வாழ்க்கையும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். தாவீது 15 வயதிலே தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். பின்பு அரியணையிலே தேசத்திற்கு ராஜாவாய் வருகிற பொழுது 30 வயது. அந்த இடைப்பட்ட காலகட்டம் மிகவும் சிறுமையான, கசப்பான, வேதனையான காலகட்டம் என்று சொல்லி வேதாகமத்தை நன்கு அறிந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு தெரியும். அதே போல் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் 17 வயதிலிருந்து 30 வயது மட்டுமாக மிகுந்த உபத்திரத்திற்குள்ளாக கடந்து போன மனிதன் யோசேப்பு. தானியேலோடு ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால் இவர்கள் இருவருக்கும் ஒரு உன்னதமான குணாதிசயம் இருக்கிறது. வேதாகமத்திலே மற்ற யாருக்கும் இல்லாத ஒரு உன்னதமான குணாதிசயம் யோசேப்பிற்கும் தானியேலுக்கும் இருக்கிறது. அதாவது கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய கிருபையை இவர்கள் பெற்றிருந்தார்கள். அது வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். இவர்கள் இருவருமே சிறையிருப்பின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து போனார்கள். தானியேல் 15 வயது அல்லது 17 வயதில் சிறையிருப்புக்குள்ளாக கைதியாக பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகப்பட்ட ஒரு அனுபவம். அதே போல் 17 வயதில் யோசேப்பும் எகிப்து தேசத்திற்கு வேலைக்காரனாக, அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில், இந்த நாளில் நான் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை விசுவாசிகளாகிய நமக்கு கற்றுக்கொள்ளும்படி சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவருடைய வாழ்க்கையை ஏறக்குறைய 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 50 அதிகாரம் வரைக்கும் இவர்கள் வருகிறார்கள்.
ஆக தேவன் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இவர்கள் வாழ்க்கையை மிக விளக்கமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இதை ஒவ்வொரு முறையும் நாம் தேவ ஆவியானவருடைய ஒத்தாசையோடு எதையாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தையோடு நாம் படிக்கிற பொழுது இந்த காரியங்களை நாம் இவர்கள் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இந்த நாளில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் வாழ்க்கையில் தேவன் செயல்படும் விதத்தை குறித்து இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். சரி, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு வேதாகமத்திலே அறிமுகப்படுத்தப்படுகிறான். அப்பொழுது யோசேப்பிற்கு 17 வயது. இந்த நாளில் நான் செய்திக்காக ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் இருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்குமாக நான் கடந்து போக விரும்புகிறேன். இது ஒரு நீண்ட பகுதி, ஏறக்குறைய 13 அதிகாரம் நாம் யோசேப்பினுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கிறோம். இந்த 37ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய யோசேப்பு 50ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் ஆதியாகமம் நிறைவாகிற பொழுது 26வது வசனத்தில் யோசேப்பு 110 வயதுள்ளவனாக மரித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆக 17 வயதில் அறிமுகப்படுத்தப்படுகிற யோசேப்பு இந்த ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில், பின்பு 50ஆம் அதிகாரத்தில் 110 வயதுள்ள மனிதனாக மரிக்கிறான். சரி, யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் நன்றாக புரிந்து கொள்வதற்கு, அதில் இருந்து சில உன்னதமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு நாம் யோசேப்பினுடைய வாழ்க்கையை 3 பிரிவுகளாக பிரிக்க வேண்டும். இந்த 13 அதிகாரத்தில் காணப்படக்கூடிய சம்பவங்களை நான் 3 பிரிவுகளாக பிரிக்க விரும்புகிறேன். அந்த 3க்கும் 3 தலைப்புகளை கொடுக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிற பொழுது அவன் தேவ திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், அங்கே ஆவியானவர் ஒத்தாசையோடு மோசே நமக்கு அதை எழுதுகிற பொழுது இப்படியாக எழுதுவதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபின் சந்ததியின் வரலாறு என்று சொல்லிவிட்டு யாக்கோபினுடைய எல்லா பிள்ளைகளை பற்றியும் பேசவில்லை. நான் ஏன் யோசேப்பை தேவ திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் என்று குறிப்பாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், யாக்கோபிற்கு 12 பிள்ளைகள் இருந்தார்கள் அல்லவா? அந்த 12 பிள்ளைகளுடைய வரலாற்றை பற்றி வேதாகமம் சுருக்கமாக பேசுகிறது. ஆனால் யோசேப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி மிக விளக்கமாக ஏறக்குறைய 13 அதிகாரம் பேசுகிறது. அதுதான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு என்று சொல்லிவிட்டு யோசேப்பு பென்யமீன், லேவி, தான், நப்தலி, இசக்கார், செபுலோன், ஆசேர், ரூபன் என்று மீதி 11 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் யோசேப்பு என்று சொல்லி இங்கே ஆவியானவர் மோசேயின் மூலமாக நமக்கு ஏன் எழுதுகிறார் என்று சொன்னால், இந்த யோசேப்பு தேவ திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். இப்பொழுது இவனுக்கு 17 வயது. யோசேப்பை குறித்து நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிற பொழுது 17 வயதுள்ளவனாக தன் சகோதரனுடனே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆக ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு மனிதன். இந்த விதத்தில் தாவீதிற்கும் இங்கே யோசேப்பிற்கும் ஒரு ஒற்றுமையை பார்க்கிறோம். இருவருமே மேய்ப்பர்களாக நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாலிபன். அந்த இளைஞன் பில்கால், சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இவனை பற்றிய சில குணாதிசயங்களை நாம் பார்க்கிறோம். என்ன குணாதிசயம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, வாலிப நாட்களிலே 17 வயதிலே இருக்கிற பொழுது நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிற யோசேப்பு, பின்பு அவனுடைய வாழ்க்கையை நாம் முழுமையாய் படிக்கிற பொழுது தேவனுக்கு பயந்து ஒரு ஒழுக்கமுள்ள மனிதனாக, நேர்மையுள்ள ஒரு மனிதனாக, ஒரு உண்மையுள்ள மனிதனாக, ஒரு உத்தமமான மனிதனாக வாழ விரும்புகிறவன் என்று நாம் யோசேப்பை பற்றி சொல்லலாம்.
யாக்கோபு தன்னுடைய கடைசி நாளில் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற பொழுது யோசேப்பை பற்றி சொன்ன வார்த்தை மிகவும் அற்புதமான வார்த்தை. யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. மற்ற பிள்ளைகள் எல்லாருடைய குறைகளை உணர்த்துவதை, சுட்டி காண்பிப்பதை நாம் யாக்கோபனுடைய ஆசீர்வாதத்திலே பார்க்கிறோம். மற்ற எல்லா பிள்ளைகளிலே இருக்கக்கூடிய குறைகளை யாக்கோபு 49ஆம் அதிகாரத்திலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். லேவியை குறித்து, சிமியோனை குறித்து, ரூபனை குறித்து, பென்யமீனை குறித்து எல்லாரை குறித்து சொல்லுகிற பொழுது யாக்கோபு சில குறைகளை சொல்லுகிறான். ஆனால் யோசேப்பை குறித்து சொல்லுகிற பொழுது யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. யோசேப்பு ஒரு குற்றம் சாட்டப்பட முடியாத ஒரு மனிதனாக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆகையினால்தான் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற அந்த முதிர் வயதிலே யோசேப்பை கனிதரும் திராட்சை செடி என்று சொல்லி ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு புறத்தில் இருக்க, மற்றொரு புறத்திலே பார்க்கிற பொழுது நேர்மறையான காரியங்களை பார்க்கிறோம். என்னவென்றால், தன்னுடைய சகோதரர்களால் அதிகமாய் பகைக்கப்பட்ட மனிதன், அதிகமாய் வெறுக்கப்பட்ட மனிதன், தன்னுடைய சொந்த சகோதரர்களால் அதிகமாய் துன்பப்படுத்தப்பட்ட மனிதன். குறிப்பாக நாம் வேதாகமத்தை நன்றாக அறிந்திருப்போம் என்றால், யோசேப்பு அவனுடைய சொந்த சகோதரர்களால் குழியிலே தூக்கி வீசப்பட்டு, பின்பு அந்த குழியிலிருந்து தூக்கப்பட்டு எகிப்துக்கு போகிற மீதியானுடைய கரத்தில் விற்கப்பட்டது. இவைகளெல்லாம் நினைத்து பார்ப்போம் என்றால் இருதயத்தை மிகவும் வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம். யோசித்து பாருங்கள், நம் உடன் பிறந்தவர்கள் செய்கிற சில சாதாரணமான காரியங்களுக்கே நாம் மனம் உடைந்து போகிறோம். நம்முடைய சொந்த பந்தங்கள் நமக்கு செய்கிற சில கஷ்டமான காரியங்கள், இழப்புண்டாக்கக்கூடிய காரியங்கள் ஏதாவது இருக்கும் என்றால் நாம் மிகவும் உடைந்து போகிறோம், கசப்புணர்ச்சிக்குள்ளாக கடந்து போகிறோம், நாம் வெறுக்கிறோம். இது மனித சுபாவம், எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சுபாவமாக நான் பார்க்கிறேன். ஆனால் 17 வயதில் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவனுடைய சொந்த சகோதரர்களால் செய்யப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்ப்போம் என்றால் மிகவும் வேதனையான காரியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த உலகத்தில் நாம் நடக்கிற காரியங்களை பார்க்கிற பொழுது தேவனுடைய பிள்ளைகள், தேவ திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், மன்னிக்கவும், தேவ நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிற பிள்ளைகள் தான் அதிகமான உபத்திரத்திற்குள்ளாக, அதிகமான வெறுப்பு சம்பாதிக்கக்கூடியவர்களாக, அதிகமாய் மற்ற நபர்களால் வெறுக்கப்படத்தக்க மனிதர்களாக இந்த பூமியில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நல்லவர்கள் தான் அதிகமாய் பகைக்கப்படுகிறார்கள். நல்லவர்களுக்குத்தான் அதிகமான துன்பங்கள் கடந்து வருகிறது. இன்றைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளைத்தான் அதிகமாய் வெறுக்கக்கூடிய அல்லது அதிகமாக எதிராளிகள் இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு காலையில் என்னுடைய தியானத்திற்காக நான் 25வது சங்கீதத்தை படித்து கொண்டிருந்தேன். அந்த 25வது சங்கீதத்தில் தாவீது ராஜா, பாரும் கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், என்னை நெருக்குகிறவர்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். நான் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன், உமக்காக காத்திருக்கிறேன், உம்மை நோக்கி நான் காத்து கொண்டிருக்கிறேன். நான் வெட்கமடையாதபடி செய்யும், உம்முடைய வழிகளை எனக்கு போதியும், உம்முடைய வழிகளை எனக்கு தெரியப்படுத்தும் என்று சொல்லி தாவீது ஒரு வேதனையோடு என் ஆத்துமாவை உம்மிடத்தில் உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அது வேதனையான காரியம். வெளியே யாரிடத்திலும் சொல்லி பிரயோஜனமில்லை, கர்த்தருடைய சமூகத்திலே நான் போய் சொல்வேன் என்று சொல்லி. இது அநேக தேவ பிள்ளைகளுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையாக இருக்கிறது. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட இந்த பூமியிலே வாழுகிற பொழுது நாம் பகைக்கக்கூடியவர்களாய் மாறுவதற்கும், வெறுக்கப்படத்தக்கவர்களாய் மாறுவதற்கும், பலர் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் உண்டாக்கக்கூடிய அந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து போகக்கூடியவர்களாக நாம் மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதுதான் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம்.
ஆக தேவ திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் முதலாவதாக. இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது தேவ திட்டத்திற்காக அனுப்பப்படுகிற மனிதன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கை 110 வருஷம். 37ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு 17 வயது. பின்பு அவன் எகிப்துக்கு அனுப்பப்படுகிறான். எகிப்தில் தோராயமாக 11 ஆண்டுகள் போத்திபாருடைய வீட்டிலே அவன் வேலைக்காரனாக வேலை செய்திருக்க வேண்டும். பின்பு 2 ஆண்டுகள் போத்திபாருடைய வீட்டிலே குற்றம் சாட்டப்பட்டு 2 ஆண்டுகள் அநியாயமாய் சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட மனிதனாக அவன் இருந்திருக்க வேண்டும். ஆக எகிப்தில் 13 ஆண்டுகள், அதாவது 11 ஆண்டுகள் போத்திபாரனுடைய வீட்டிலே அவன் வீட்டு வேலைக்காரன், பின்பு 2 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சிறை கைதி. அந்த 13 ஆண்டுகள் இரண்டாவது பகுதியாக நான் பார்க்கிறேன். அந்த 13 ஆண்டுகள் அவன் எகிப்திற்கு கடந்து போனது தேவ திட்டம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, அவன் எப்படியாக எகிப்துக்கு அனுப்பப்படுகிறான்? தேவ திட்டத்தில் நடக்கக்கூடிய சில காரியங்களை பாருங்கள். இதுதான் தேவனுடைய சிந்தனைக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள். ஒருவேளை தேவன் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய திட்டத்திற்காக நம்மை வேறொரு தேசத்திற்கு அனுப்புவார் என்றால், நாம் இப்படியாக போக வேண்டும், அப்படியாக போக வேண்டும், இந்த உயர்ந்த பதவிக்குள்ளாக நாம் போக வேண்டும் என்றெல்லாம், இந்த வசதியான வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும், இப்படித்தான் நாம் இங்கே இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் திட்டமிடுவது உண்டு. ஆனால் தேவ திட்டமிட்டு ஒரு மனிதனை அனுப்புகிறார். இந்த இரண்டாவது பகுதியை குறிப்பாக இந்த 11 ஆண்டுகள், 17 வயதிலிருந்து 30 ஆண்டுகள் வரைக்கும், 11 ஆண்டுகள் போத்திபாருடைய வீட்டில் வேலைக்காரனாக, 2 ஆண்டுகள் சிறை கைதியாக இருந்த இந்த 13 ஆண்டுகள் தேவ திட்டம். தேவ திட்டத்தினாலே அவன் அனுப்பப்படுகிறான். எப்படி அனுப்பப்பட்டான்? நாம் அதை அறிந்து கொள்வதற்கு 105வது சங்கீதம் 16வது வசனத்திற்குள்ளாக கடந்து வர வேண்டும். இந்த 105வது சங்கீதத்தினுடைய சங்கீதக்காரன் யார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக தேவ திட்டத்தை அறிந்த மனிதன் தேவ மனிதனாக இருக்க வேண்டும். ஆகையினால்தான் இந்த 105வது சங்கீதத்தில் அநேகருடைய வாழ்க்கை வரலாற்றை இந்த சங்கீதக்காரன் கொண்டு வருகிறான். அப்படி கொண்டு வருகிற பொழுது குறிப்பாக யோசேப்பை பற்றி இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறான். என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், 16வது வசனத்தை வாசிக்கிற பொழுது 105வது சங்கீதம் 16வது வசனம், அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து, அவர் என்று சொல்லுகிற பொழுது கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் தேசத்திலே பஞ்சத்தை வரும்படியாக செய்தார். ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். 17வது வசனம் மிக அற்புதமான வசனம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யார் அந்த புருஷன்? யோசேப்பு. யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அந்த 2 வருஷம் அவன் எகிப்திலே பிரதானிகளை சிறை வைக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த சிறை எப்படி இருந்தது, அந்த சிறைச்சாலைக்குள்ளே யோசேப்பு கடந்து சென்ற அனுபவம் என்னவென்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் இந்த 105வது சங்கீதத்தில் ஆவியானவர் எழுதுகிற பொழுது இந்த சங்கீதக்காரன் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியம் என்னவென்றால், அவனுடைய கால்கள் விலங்கு போட்டு கட்டப்பட்டது, அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டு இருந்தது 2 ஆண்டுகள். இதை நினைக்கிற பொழுது எனக்கு பிலிப்பி பட்டணத்திலே பவுலடிகளாருடைய பவுலும் சீலாவும் அங்கே கைதிகளாக கட்டப்பட்டு, அவர்கள் கால்களும் கைகளும் தொழுமரத்தில் கட்டப்பட்டு அவர்கள் சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ளாக பிலிப்பி பட்டணத்தில் கடந்து போனார்களே, அந்த சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, அது 2வது சுவிசேஷ பிரயாணமாக பவுலடிகளார் கடந்து போகிற பொழுது நடக்கிற சம்பவம். அந்த 2வது சுவிசேஷ பிரயாணம் ஆரம்பத்திலேயே, நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தை படித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆரம்பத்திலேயே பர்னபாஸிற்கும் பவுல் அப்போஸ்தலனுக்கும் கருத்து வேறுபாடு வந்து, பர்னபாஸ் வேறொரு ஜான் மார்க்கை அழைத்து கொண்டு வேறொரு வழியிலே போகிறார்.
பவுல் சீலாவை அழைத்து கொண்டு பின்பு தீமோத்தேயுவை தன்னோடு சேர்த்து கொண்டு அவர் மக்கதோனியா பட்டணத்திற்கு, ஐரோப்பா கண்டத்திற்கு கடந்து போகிறார். அதுவும் குறிப்பாக அவர் திரோவா பட்டணத்தில் இருக்கிற பொழுது அங்கே கர்த்தருடைய தூதன் வந்து, அல்லது மக்கதோனியா பட்டணத்துக்காரன் ஒருவன் வந்து பவுலை வேண்டிக் கொள்வதாக பவுல் ஒரு தரிசனம் கண்டார், சொப்பனம் கண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக தேவ திட்டம் பவுலடிகளார் ஐரோப்பா மக்கதோனியா நாட்டுக்குள்ளாக கடந்து போக வேண்டும் என்று சொல்லி. தேவ திட்டத்தாலே அனுப்பப்பட்ட மனுஷன் பவுலடிகளார். ஆனால் அங்கே சிறைச்சாலை காத்திருக்கிறது அவருக்கு. அங்கே சங்கிலிகளால் கட்டப்படக்கூடிய அனுபவம் அங்கே காத்திருந்தது. அநேக அடிகள் அடிக்கப்படக்கூடிய அனுபவம் அங்கே அவருக்கு காத்திருந்தது. இது தெய்வ திட்டத்திற்குள்ளாக கடந்து போகக்கூடிய ஒரு மனுஷனுக்கு வர வேண்டிய அனுபவங்களா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் பிடிக்கும்? நாம் தேவ திட்டத்தினால் அனுப்பப்பட்டிருக்கிற பொழுது சிறைச்சாலை அனுபவம், சங்கிலிகளால் கட்டப்படுகிற அனுபவம், சிறுமைப்படுகிற அனுபவம், எத்தனை பேருக்கு இது பிரியமாக இருக்கும், பிடிக்கும்? இங்கே தேவ திட்டத்தினாலே யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். ஒருவேளை யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பை விற்கிற பொழுது அவர்களுக்கு தெரியாது நாம் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறோம் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, சில வேளைகளில் சில கசப்பான அனுபவங்களை கர்த்தர் நமக்கு நெருக்கமான உறவுகள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, ஒருவேளை நாம் வேலை பார்க்கக்கூடிய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சக நண்பர்கள் மூலமாக, நாம் அதிகமாய் நேசிக்கக்கூடிய நபர்கள் மூலமாக கர்த்தர் கசப்பான அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கலாம். அந்த நேரத்தில் எல்லாம் நம்முடைய இருதயம் உடைந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, சில நேரங்களிலே கர்த்தர் அவருடைய திட்டத்திற்கென்று சில காரியங்களை அனுமதிக்கிறார். ஆக இந்த சங்கீதத்திலே வாசிக்கிறோம், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. மிக அருமையான ஒரு வார்த்தை. இந்த 105வது சங்கீதத்தை படிக்கிற பொழுது அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த கானான் தேசத்திலே பஞ்சம் வந்தது தேவ திட்டம். ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை கர்த்தர் முறித்தது அவருடைய திட்டம். பின்பு உடன்படிக்கையின் பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அழைக்கப்பட்டவர்கள் கடுமையான பஞ்சத்தை தங்களுடைய வாழ்க்கையில் பார்ப்பது தேவ திட்டம். யோசேப்பு எகிப்திற்கு சிறையாக விற்கப்பட்டது தேவனுடைய திட்டம். எகிப்திலே அவன் சிறுமைப்பட்டது தேவனுடைய திட்டம். போத்திபாருடைய வீட்டிலே குற்றம் சாட்டப்பட்டது தேவனுடைய திட்டம். சிறைச்சாலை அனுபவம் தேவ திட்டம். சங்கிலிகளால் கட்டப்பட்டது தேவ திட்டம். 11 ஆண்டுகள் போத்திபாரின் வீட்டிலே அடிமையாக, 2 ஆண்டுகள் சங்கிலிகளால் கட்டப்பட்ட சிறைச்சாலை அனுபவம் எல்லாம் தேவ திட்டம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் எகிப்திற்கு வருகிற பொழுது 17 வயது. பின்பு அவன் எகிப்திற்கு அதிபதியாய் வருகின்ற பொழுது 30 வயது. அதைத்தான் நாம் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த 11 ஆண்டுகள் தேவன் தம்முடைய வசனத்தை கொண்டு யோசேப்பினுடைய வாழ்க்கையை புடமிட்டார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை உருவாக்கினார். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். நமக்கு தெரியும், வேதாகமத்தை நன்கு அறிந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாகிய யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தெரியும், பார்வோன் யோசேப்பை அழைத்து, பெயரளவுக்கு மாத்திரமே நான் இந்த தேசத்தினுடைய அதிபதி, ஆனால் நீயே இந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவன், உன்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த தேசத்தில் யாரும் எதையும் செய்யக்கூடாது, எல்லாம் உன்னுடைய கரத்தில் இருக்கிறது, இந்த தேசத்தினுடைய முழு அதிகாரத்தை உன்னுடைய கரத்தில் கொடுக்கிறேன்,
உனக்கு இஷ்டமானதை செய் என்று சொல்லி ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்குள்ளாக யோசேப்பு கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இடைப்பட்ட இந்த 13 ஆண்டுகள் சிறைச்சாலை அனுபவம், தனிமையான பாதை, இருளான அனுபவம், நிச்சயமற்ற வாழ்க்கை எங்கே போகிறது என்று சொல்லி யோசேப்புக்கு தெரியவில்லை. ஒருவேளை அந்த இருளான காலகட்டத்தில், அந்த சிறைச்சாலையில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் யோசேப்பினுடைய மனதில் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு எப்பொழுது நான் திரும்பி போவேன், எப்பொழுது என்னுடைய தகப்பனை நான் பார்ப்பேன், யார் இந்த எகிப்து தேசத்தின் சிறைச்சாலையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார்கள், என்னுடைய சார்பாக யார் பேசுவார்கள், பொய்யான குற்றச்சாட்டை என் மீது சுமத்தி இருக்கிறார்களே, எனக்காக யார் பேசுவார்கள், எனக்காக யார் வாதாடுவார்கள், ஐயோ இந்த தேசத்தில் என் சார்பாக பேசுவதற்கு யாரும் இல்லையே என்ற ஒரு ஏக்கம், என்ற ஒரு எதிர்பார்ப்பு, என்ற ஒரு சிந்தனை நிச்சயமாக யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் கருதுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாமே தேவ திட்டத்தின் நிமித்தமாக யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது. இது 2வது பகுதியாக பார்க்கிறோம். பின்பு 30 வயதிலிருந்து அவன் மரிக்கும் மட்டுமாக ஏறக்குறைய 80 ஆண்டுகள் எகிப்தின் அதிபதியாக யோசேப்பு இருந்த வாழ்க்கை. அதுதான் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் மீதியாக யோசேப்பை பற்றி பார்க்கிறோம். கர்த்தர் எப்படியாக யோசேப்பை உயர்த்தினார், கர்த்தர் எப்படியாக யோசேப்புக்கு ஞானத்தை கொடுத்தார், அவன் எப்படியாக முழு தேசத்தை நிர்வாகம் பண்ணினான். எகிப்து தேசத்தை மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே தேசத்திலே உண்டான பஞ்சம் மிகவும் கொடியதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். மிகவும் கொடியதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது அங்கே சகல தேசத்திலும் பஞ்சம் உண்டானது, பஞ்சம் கொடியதாக இருந்தது. ஆகையினாலே சகல தேசத்தாரையும் போஷிக்கக்கூடிய வகையில் யோசேப்பு என்ற ஒரு தேவ மனிதனை கர்த்தர் எகிப்துக்கு அனுப்பி ஆகாரம் சேமித்து வைக்கும்படியாய் செய்தார். ஒருவேளை உலகமெங்கிலும் பஞ்சம் வந்தது, ஆனால் ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் உலக மக்களை பாதுகாக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்லலாம். என்ன உன்னதமான பெரிய ஆசீர்வாதம்! தேவ திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் உயர்த்தப்படுகிற பொழுது அது பூமியில் இருக்கக்கூடிய சகல ஜனங்களுக்கும். ஒருவேளை யோசேப்பு சகல தேசத்தாரையும் போஷித்ததை நான் யோசித்து பார்க்கிற பொழுது எனக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த மூவரும் ஞாபகத்துக்கு வருகிறார்கள். எப்படி என்று சொன்னால், ஆபிரகாமை அழைத்த பொழுது கர்த்தர் சொன்னார், உன் மூலமாக பூமியில் இருக்கக்கூடிய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. பின்பு அதே வார்த்தை ஈசாக்குக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி கடந்த நாட்களிலே என்னுடைய செய்தியிலே சொல்லியிருக்கிறேன். ஈசாக்குக்கும் கர்த்தர் அதே வார்த்தையை சொன்னார், உன் மூலமாக பூமியில் இருக்கக்கூடிய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. பின்பு கடைசியாக யாக்கோவனிடத்தில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது, உன் மூலமாக பூமியில் இருக்கக்கூடிய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள்ளாக பூமியில் இருக்கக்கூடிய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வருவதை குறிக்கிறது என்று சொல்லி நிச்சயமாக நாம் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது உலகமெங்கிலும் பஞ்சம் வந்தது. ஆனால் எகிப்து தேசத்தில் ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை புடமிட்டு அவனை உடைத்து நொறுக்கி பண்படுத்தி அவனை எகிப்திற்கு அதிபதியாய் கொண்டு இப்பொழுது அவனை வைத்திருக்கிறார். அந்த ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். இது தேவனால் உயர்த்தப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. இது தேவனால் உயர்த்தப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. இதில் ஆபிரகாமின் வம்சத்திற்கும் தேவ திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவரும் இருக்கிறார்கள். அவர்களும் இருக்கிறார்கள். இதில் எப்படி என்று சொன்னால், நமக்கு மீதியான காரியங்கள் தெரியும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் பாலஸ்தீன தேசத்தை குறித்து உடன்படிக்கை செய்கிற பொழுது
400 ஆண்டுகள் கழித்து இந்த தேசம் உன் சந்ததிக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆக இவர்கள் இந்த கானான் தேசத்திலிருந்து 400 ஆண்டுகள் வேறொரு தேசத்திற்கு கடந்து போக வேண்டும். பின்பு 400 ஆண்டுகள் கழித்து இவர்கள் இந்த தேசத்துக்கு வருவார்கள் என்பது, வரவேண்டும் என்பது தேவ திட்டம். ஆக ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை கர்த்தர் முறித்து இப்பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சந்ததியை எகிப்துக்கு கர்த்தர் அனுப்புகிற ஒரு காரியத்தை தான் நாம் ஆதியாகமத்தில் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் என்று பார்க்கிறோம். யாக்கோபு அவனுடைய பிள்ளைகள் 68 பேர் எகிப்திற்கு வந்தார்கள். ஏற்கனவே யோசேப்பு அங்கே வந்திருந்தான். யோசேப்பு ஏற்கனவே அங்கே வந்திருந்தான். கர்த்தர் அங்கே யோசேப்பின் மூலமாக தேவ திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சந்ததியை போஷிப்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, ஆதியாகமம் நிறைவாகிற பொழுது அருமையான ஒரு வார்த்தையோடு நிறைவாகிறது. தேவ திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நிறைவோடு, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நிறைவோடு அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் நிறைவாகிறது. 37ஆம் அதிகாரத்தில் வருகிற மனிதன் தேவ திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், தேவ திட்டத்திற்காக அனுப்பப்பட்ட மனிதன், தேவ திட்டத்திற்காக உயர்த்தப்பட்ட மனிதன். இந்த 3 காரியங்களை யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறோம். யோசேப்பு மரித்து போகிற பொழுது அவனுக்கு 110 வயது என்று சொல்லி நான் பார்க்குறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இது ஒரு நீண்ட ஒரு சம்பவம். 17 வயதிலிருந்து 110 வயது என்று சொல்லுகிற பொழுது ஒரு நீண்ட வரலாற்றை பற்றி நாம் சுருக்கமாக பேசியிருக்கிறோம். சரி, இந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? அதுதான் முக்கியம். வேதாகமத்தை படிக்கிற பொழுது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில ஆவிக்குரிய பாடங்கள் இருக்கிறது. அதற்காகவே இவைகள் நமக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. இது நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் அல்ல. விசுவாசிகளாகிய நாம், ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் தேவ திட்டத்திற்காக இந்த பூமியிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 1. எனவே யோசேப்பின் வாழ்க்கையில் கண்ட பலவிதமான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு வேண்டும். அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல முதிர்ச்சியுள்ள மனநிலை நமக்கு வேண்டும். 2வதாக, யோசேப்பு எகிப்திற்கு வெறுமையாய் அனுப்பப்பட்டதைப் போல நாமும் இந்த பூமிக்குள்ளாக அனுப்பப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த பூமிக்குள்ளாக உலகத்திற்குள்ளாக அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை யோசேப்பு எகிப்திலே கண்ட கசப்பான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி வருகிற பொழுதெல்லாம் நாம் என்ன நினைவுக்குள்ளாக கடந்து போக வேண்டுமென்றால், கர்த்தர் நம்மை புடமிடுகிறார். எப்படி யோசேப்பை கர்த்தர் புடமிடுகிறாரோ, பாதுகாத்தாரோ, வசனத்தை கொண்டு பாதுகாத்தாரோ, அதே போல் இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை புடமிடுகிறார், நம்மை உருவாக்குகிறார், நம்மை பாதுகாக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ளாக கடந்து வர வேண்டும், என்ற நம்பிக்கை நமக்குள்ளாக கடந்து வர வேண்டும். என்னை சிறுமைப்படுத்துகிறார், ஆனால் என்னை உருவாக்குவதற்காக. என்னை தனிமைப்படுத்துகிறார், என்னை உருவாக்குவதற்காக என்ற நம்பிக்கை, என்னை கர்த்தர் புடமிடுகிறார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளாக கடந்து வர வேண்டும். 3வதாய், இது மிக முக்கியமான காரியம். யோசேப்பை போல கர்த்தர் நிச்சயமாக யாரெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ அவர்களை கர்த்தர் ஒரு நாளில் உயர்த்துவார். அப்படி உயர்த்தப்படுகிற பொழுது நம்முடைய உயர்விலே மற்றவர்களுக்கும் பங்கடையும்படியாக நாம் செய்ய வேண்டும். அது எந்த விதமான உயர்வாக இருந்தாலும் சரி, கர்த்தர் கொடுக்கிற உயர்வின் மூலமாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்கள், அது யாராக இருந்தாலும் சரி, யோசேப்பு தன்னுடைய சொந்த இனத்தாரை மாத்திரம் போஷிக்கவில்லை. அந்த நாளில் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் போஷித்தான், பாதுகாத்தான்.
பராமரித்தான். அதே போல் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கிற பொழுது இந்த பூமியில் தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் அவர்களுக்கும் சென்றடைய வேண்டிய வகையில் நாம் வாழ்க்கை வாழ்ந்து யோசேப்பை போல நிறைவு செய்ய வேண்டும். நல்ல பரிபூரணமான ஒரு நிறைவை யோசேப்பு நிறைவு செய்தான். தேவ திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், தேவ திட்டத்திற்காக அனுப்பப்பட்ட மனிதன், தேவ திட்டத்திற்காக ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். கர்த்ததாமே இந்த வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக, நம்மோடு இடைப்படுவாராக. இன்னும் இந்த 4 பேருடைய வாழ்க்கை குறித்து படித்து பாருங்கள். அப்பொழுது ஆவியானவர் இன்னும் அதிகமான உண்மைகளை உங்களுக்கு உணர்த்துவார். செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்த சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்த சந்நிதி முன். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடியுரைத்திடுங்கள். தாம் கூறின மாமரை வித்தன கல்லறை போகுக கலிலேயாவுக்கு. தாம் கூறின மாமரை வித்தன கல்லறை போகுக கலிலேயாவுக்கு. அண்ணா காய்பா ஆரிய சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். இன்னபூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். இன்னபூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். வாசல் நிலைகளை உயர்த்தி நடவுங்கள், வருகிறார் ஜெய வீரன். உங்கள் மேலவாத்திய கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுங்கள். உங்கள் மேலவாத்திய கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுங்கள். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன்